அப்ப மாத்தாண்டா ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானே? வேற என்னென்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய் என்ன மூஞ்சி டபுள்யூ மாதிரி வச்சு கொடுக்க? வேண்டாம் போ. அண்ணே வாங்கி வேண்டாம்ப்பா. அண்ணே அரே நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா நான் சொல்றேன் கேளு. என்னப்பா இது லாடு லபகதாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு குஜாலா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? பாரு இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு சாயந்தரம் இவர் வீட்டுக்கு வந்துரு. ஏன் பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம். சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவார்னு மத்தவங்க தடுத்துக்கிட்ட காலம் போய் நீங்க all of you come closer, come on, come on, come on punk, come on, எல்லாரும் கிட்ட வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மகன் ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மகன் பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா தில் இருந்திருக்காது. இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க? என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க பழகத்தை பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாருன்னு ஏற்பாடு பண்ண. பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலமெல்லாம் கட்டினவரை காப்பாத்துறதுக்கு யோகிதை இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும். உனக்கு ஒரு நேரம் காலமே கிடையாது. ஒரு நாள் ஒரே ஒரு நைட் என்ன காப்பாற்ற முடியாத பொட்ட பையன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியாக வச்சிருக்கிறோம் ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டத்தை விட பாலி கணக்கில் வந்து செத்த போகலாம். மழையில போறாங்க. என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. என்னங்க நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி இல்லீங்க, கல்யாணம் பண்ணிய போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க எப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. முடிஞ்சு தள்ளிங்க பாருங்க. சூப்பருங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் அவங்க வேலை பாருங்க. பாருங்க ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேட்கல. இப்ப ஊருக்கு போறா மூட்டையை கட்டுன்னு சொல்றேன். மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டுறானுங்களா? இவங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தாம ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான். மச்சானா அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. வா விடக்கூடாது, அவங்களை போய் மடக்கணும். டேய் போயிட்டு ஸ்டைல் பண்ற. இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீரிக்க எங்க மூஞ்சி. நாங்க என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிச்சிருங்க. அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போயாதீங்க தம்பி. ஐயே அதுக்கு இல்ல, மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனச செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான். உலகத்துல அத்திமூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போடுறதுக்கு மணினே, குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றா, கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டவே சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாத உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால். சவால் விட்டு சொல்றா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போர்ட் தலையா, நீ சும்மா இருக்க மாட்டே. இந்த பாரு,
இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மாத்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே ஓடி வரானா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒண்ணு சொல்ற மாத்தாண்டா, இவங்க இருக்காங்களே. தம்பி நான் சொல்றேன் போ, நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிடலாம். தம்பி ஐடியாவுக்கு போனா முதலாளி, முதலாளி, முதலாளி இப்போ முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கையேந்திரம்? வசதியா? எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்னு போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும் இல்லீங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி. மாத்தாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டல கொஞ்சம் மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுலதான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனதை பேசி பாரு. பட்டியல் முடிந்தது, ஆடை பட்டியல் முடிந்தது, ஆபரணங்கள் பட்டியல் முடிந்தது. இன்னொரு பட்டியல் பாக்கி இருக்கு. என்ன பட்டியல்? சாப்பாட்டு பட்டியல். கோடிக்கணக்கா பணத்தை செலவழிச்சு கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பையன் மார்த்தாண்டம் கல்யாணத்துல சாப்பாட்டு விஷயத்துல எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. சைவத்துக்குனே ஒரு கொட்டையை போட்டு 115 ஐயரை ஒதுக்கிருங்க. அசைவத்தை நாம கவனிச்சுக்குவோம். ஆடு, கோழி, மீன், சுறாபானத்திலிருந்து சோமபானம் வரைக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. அதுதானே அரண்மனை திருமண சம்பிரதாய நடைமுறை, அதுதானே பரம்பரை. சரி எழுதிக்க. ஆடு 1500, எங்க தாத்தா குடும்பத்தோட வருவார்கள். 1600, எனது மனைவிமார்களும் வருவார்கள். 1700, பையன் வரணும்ல. 1800. அது இல்லங்க, பையன் ஊருக்கு வரணும், அவன ஒரு வார்த்தை கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆடு கோழின்னுகிட்டு. பையன் அடுத்த வாரம் வரத்தான் போறான். முறை பொண்ண கல்யாணம் பண்ணத்தான் போறான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உங்களுடைய அந்த நேரம் பிரசவமா இருக்கு. ஒரு டைம் ஆகல. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு இங்கயா? இங்க இல்ல, இங்கயா? அங்க இங்கயா? ஏய், அவங்களுக்கெல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்க வாயை திறங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார், வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போட்டுருக்க. ஹலோ, எஸ், மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமா? நோ டைம். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை புகழாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன், கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா, எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் எனக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க.
எனக்கு உன்னை பிடிக்கல தனி சார் ஐ லவ் யூ சார் அடிங்க அப்பா மகள புறா டேய் புறா அவள புறா லவ் பண்ற மூஞ்சாத புடிங்கடா டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா விடாதீங்கடா அவள சார் ஐ திங்க் ஐ லவ் ஒரு சப்ளையர் ஒரு MBA படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும் அவளை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு 10 கிலோ யதார்த்தம் 10 கிலோ வெகுளித்தனம் 25 கிலோ நேர்மை 30 கிலோ மனிதாபிமானம் ஆக மொத்தம் 75 கிலோ நல்ல கணம் நல்ல குணம் ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க இனி 3 வாட்டி ஏமாத்தி இருக்காங்க அதனால ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அதுக்குள்ள அவசரப்படாத நேத்து நீ ஊருக்கு போலாம் சொன்னப்போ உனக்கு கூட ரோஷம் வந்துச்சேன்னு நினைச்சேன் திரும்ப நம்ம வேலைக்கு வந்தோம் ஹலோ ஹாட் பிரெட்ஸ் மார்த்தாண்டன் பேசுறேன் ஹலோ மை டியர் மார்த்தாண்டன் ஐ லவ் யூ மை டியர் மார்த்தாண்டன் உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்த கடை தான் எங்க கடை எழுத்த கடை அப்பள கடை ஆச்சே ஆஹா அதுக்கு பக்கத்துல பியூட்டி பார்லர் நான் உங்களை டெய்லி பாக்குறேன் நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க உங்களை பார்க்காத ராத்திரி ஜாஸ்தி ஆயிடுது மேட்ச் உங்க நடைய பார்த்தா என் கால் நடக்கவே மாட்டேங்குது உங்க உடைய பார்த்தா என் கண்ணு நகரவே மாட்டேங்குது ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க யாரு நீங்க நான் வந்து ஹலோ மை டியர் மார்த்தாண்டன் நீங்க அதிகமா பேச வேண்டாம் இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் நீங்க வரலன்னா அந்த கண்ணுக்கு மதுரையை எரிச்சா நான் என்ன நானே எரிச்சுக்குவேன் 6 மணி சரியா ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது அவங்களுக்கு காதலும் வேணும் காமமும் வேணும் அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிக்குவாங்க ஆமா இந்த ரோமியோ பத்தி என்ன நினைக்கிற காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ரோமியோ வேற மார்த்தாண்டன் வேற என்ன வேற வேற எல்லாம் ஒண்ணுதான் அங்க பாரு நான் சொல்லல இந்த ஆம்பளைங்க எல்லாம் காஞ்ச மாடுங்க கொஞ்சம் இரு வரேன் என்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க நீங்க தான் போன் பண்ணீங்களா உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுதே அப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல பின்ன இந்த பாருங்க என் பேச்சு மூச்சு மனசு எல்லாமே ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன் அனாவசியமா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு நீங்க உங்க மனசு மூச்சு பேச்செல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்க ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டாளா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளோ இல்லையோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவதான் என் மனசுல இருந்தா உங்க மனசுதான் உங்ககிட்ட கொடுக்கல எந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி பொண்ணு ராணி